Hi viewers, welcome to North Moon. இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஏர் ட்ரை க்ளே எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ஜஸ்ட் 4 ingredients வச்சு ஈஸியாக மேக் பண்ணிடலாம். 4 பொருளுமே வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு க்ளே மேக் பண்ண போகிறீங்களோ அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நார்த் மூன் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு தேவைப்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட். நீங்கள் எந்த அளவுக்கு மேக் பண்ணுறதுனாலும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஆயில், அப்புறமா கொஞ்சம் வாட்டர் தேவைப்படும். இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளான திங்ஸ் தான். ஃபஸ்ட்டு சால்ட்டை தண்ணியில் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு தான் சால்ட் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மைதா எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதே டம்ளரில் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தான் மைதா எடுத்திருக்கேன். அதனால் 1/4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். அப்புறமா அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. சால்ட் ஃபுல்லாக அந்த தண்ணியில் கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கரைஞ்சிடும். ஒரு வாட்டர் அளவுக்கு அந்த சால்ட்டே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக கரைச்சி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் மைதா எடுத்திருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் அந்த 1 டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க பவுலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரே டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ளே மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கையில் ஒட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒட்டாது. ஸோ அப்பவும் ஒட்டாமல் இருக்கணும்னா கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஒட்டாது. ஃபஸ்ட் அந்த ஆயில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளே ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஈஸியாக வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சேவும் மேக் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக ஒட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோன்னா அது போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மேக் பண்ணியிருந்த வாட்டர் இந்த நான் எடுத்திருந்த மைதாக்கு பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்டரில் சால்ட் மிக்ஸ் பண்ணேன். சால்ட்டு கம்மியாக தான் மிக்ஸ் பண்ணேன், ஒரு 1 ஸ்பூன் தான் மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டே எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வாட்டர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு மாவு மாதிரி ரெடியாகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டுச்சுன்னா அது கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கையை தேய்ச்சி விட்டிங்கனாலே இந்த மாவு எல்லாமே போயிடும். இப்போ அந்த மாதிரி தான் என் கையில் இருந்ததுமே நான் இப்படி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சதுமே அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக பவுலில் இருக்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக ரெடி ஆகும். இந்த மாதிரி தட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கையில் எதுவுமே ஒட்டலை, இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா சாஃப்டாக மாறுறதுக்காக. நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளே மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கையில் ஒட்டாது. ரெடி பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக ரெடி ஆகும். அதுக்காக தான் நான் இப்போ மேலேருந்து கீழே இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கையிலையுமே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி கவரில் ரோல் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் கூட போட்டு வச்சுக்கலாம். அப்படி இன்னும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வினிகர் எதுவுமே ஆட் பண்ணல, நல்லா கவரில் ரோல் பண்ணிட்டேன். ஒரு கவரில் ரோல் பண்ணக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு கவர்லேயுமே உள்ளே வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். காற்று உள்ளே படாமல் இருக்கணும், அப்போ தான் க்ளே அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா ஒரு 1.5 month to 2 months வரைக்கும் இதை அப்படியே வச்சுக்கலாம். வினிகர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நாளைக்கு வரும். இந்த க்ளே மேக் பண்ணிவிட்டு உடனே கிராஃப்ட் மேக் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா எடுத்து மேக் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நானுமே இப்போ ஒரு 2 hours அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா அதோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் அப்படியே ஹார்டான மாதிரி இருக்கும். ஏர் ட்ரை க்ளே எப்படி இருக்கும் கடையில் வாங்கினா அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிராஃப்ட் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் அளவுக்கு வந்து இது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. நல்லா வந்து அப்படியே திக்காக இருக்குது, ஆனால் வந்து காஞ்சு போகலை, நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது ஈஸியாக நம்ம கையில் எடுத்தோனாலே ஈஸியாக தனியாக வர அளவுக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் அப்படியே ஹார்டாக மாறி இருக்குது. இதில் நீங்கள் என்ன கிராஃப்ட் வேணாலும் மேக் பண்ணிவிட்டு காய வச்சிங்கன்னா சூப்பராக காஞ்சிடும். காயறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இது வந்து காயறதுக்கு ஒரு 4 to 8 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா 12 ஹவர்ஸ் காய வச்சிட்டிங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக காஞ்சிடும். இதில் வந்து நானுமே நிறைய கிராஃப்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். பெபிள்ஸ் அந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் நான் இந்த மாதிரி க்ளேயில் தான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னுமே நிறைய மெத்தடில் க்ளே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மைதாவே இல்லாமல் சாக் பீஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். பாலிமர் க்ளே அந்த மாதிரி நிறைய க்ளே வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வீடியோஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. பெபிள்ஸ் வந்து மேக் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை ஒரு கல் மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காய வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த பெபிள்ஸ் வந்து இந்த க்ளே யூஸ் பண்ணி மேக் பண்ணது தான். ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ரேபிட்டுமே இதே க்ளேலாம் மேக் பண்ணது தான். இதெல்லாமே வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நிறைய கிராஃப்ட் வந்து மேக் பண்ண முடியும். ஆல்ரெடி இதே க்ளே வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வாய்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக எப்படி மேக் பண்ணணும்னு வாய்ஸோட தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நார்த்மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.